60% உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து விடுங்கிறாங்க. எங்க போகும் அவ்வளோ எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். நீங்கள் பார்க்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள், பறவைகள் இனங்கள் இதெல்லாம் இனிமேல் பார்க்க மாட்டேங்குது. ஜப்பானில் இப்படி தானே லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. ஆர்டிக் பகுதியில் வந்துட்டு கரடிகள் வந்துட்டு அதுக்கு தேவையான மீன் கிடைக்காதனால செத்து போகுது. இதுவே 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 90% உயிரினங்கள் அப்படிங்கிறது அதோட எக்கோசிஸ்டத்தை டிஸ்ட்ராய் ஆகும். இப்பவுமே வந்து பூ பூக்கிற காலம் மாறுதுங்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் தான் ஃபாரஸ்டாக வந்து மாறிடும், முள்காடுகளாக மாறிடுங்கிறாங்க. என்னன்னா நம்மளோட டாப் சாயிலினுடைய தன்மையை வந்துட்டு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரிஜினாலிட்டி அந்த ஆர்கானிக் தன்மையை வந்து இழந்துருச்சு. ஆனால் அந்த பகுதியில் வந்து ஏன் நடக்குது? அப்போ டாப் சாயில் என்ன நடந்திருக்கு? ஏன் தண்ணி அவ்வளோ ஸ்டாண்ட் ஆகுது? சார், இப்போ நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே உயிரினங்கள் வேற இருக்குது. நம்மளாவது தப்பிச்சுக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். இப்போ அடுத்தடுத்த கால சூழ்நிலையில் அதுங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவாங்க? உயிரினங்கள்லாம் என்ன நடக்கும்? பெரிய கேள்விக்குறியா இருக்குதுங்களே. அதுக்கு என்னன்னா இங்கே ஒரு மணலில் இருக்கீங்களா, நாம மனசுங்க நான் என்ன மனசு இடத்துக்கு போய் முடிச்சுட்டு போயிட்டே இருக்குங்கிறது இருக்கீங்களா, அந்த ஒரு மணலில் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு வழக்கில் சுட்டி காமிச்சாங்க. நம்ம எல்லாமே ஆந்த்ரோசென்ட்ரிக் அப்ரோச்சாக பார்க்குறோம். அதாவது என்னென்னா ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்லேருந்து பார்க்குறோம். ஒரு எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்னென்னா மனிதனுக்கு தேவையாக இருந்தால் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவை அழிந்தாலும் பரவாயில்ல, அந்த எக்கோசிஸ்டம் அழிந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்டுமானங்கள் கொண்டு வரணுங்கிறது தான் டெவலப்மெண்ட்டோட பார்வையாக இருக்குது. அந்த பார்வையே வந்து அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான விஷயந்தான். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், அது வந்து எனக்கு மட்டும் என்னங்க மண்புழுலாம் கொள்ளணும்னு ஆசையாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நம்ம சோறு உற்பத்தி பண்ணி தாங்க நானும், அதனால் ஃபெர்டிலைசர் போட்டு கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா அது ஒரு போகிற போக்கில் நம்ம வந்து அப்படி கடந்து போகிறது ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா. அது ஒரு உயிர் அப்படிங்கிறது அந்த ஒரு இது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல, அது எல்லா உயிருக்கும் அந்த உயிர் அப்படிங்கிறது சேம் தான். அதுதான் நம்மளுடைய இது இருக்குது. கான்சியஸ்னஸில் நமக்கு அது இல்லை. அது எந்த அளவுக்கு, ஏன்னா நாம் வந்து இந்த இயற்கையிடமிருந்து எந்த அளவுக்கு டீஅட்டாச்சாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இந்த இயற்கையினுடைய ஒரு பகுதியாக உணராத ஒரு மனநிலை இருக்கீங்களா, அதுதான் இந்த பிரச்சனை. அது உணர்கின்ற போது தான் அதுவும் இன்னொரு உயிர் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பார்வை வரும். நீங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் ரோபோ மாதிரி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எதாக இருந்தாலும் இங்கே வந்து டெக்னோகரண்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா. இயற்கையை வந்துட்டு ஒரு எதிர்மனையிலேருந்து வந்து அணுகக்கூடிய ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா, அது மிக சவாலான விஷயம். இயற்கையில் இருக்கக்கூடிய லா ஆஃப் நேச்சர் அண்ட் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் அதன் அடிப்படையிலிருந்து நீங்கள் உங்கள் டெக்னாலஜியை வளர்த்தெடுக்கணும். இதுதான் பேசிக்கான சயின்ஸ். ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக இந்த பயோஸ்பியரில் நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. இந்த பயோஸ்பியரில் ஒவ்வொரு உயிரினங்களும் இருப்பதற்கான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது. அந்த எக்கோசிஸ்டத்தோட பேலன்ஸை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மனித சமூகத்திற்கு தேவையான எக்கோசிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கணும். அதில் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நிறைய செயற்கையான உலகத்தை நீங்கள் உண்டாக்கி வச்சுருக்கீங்க. செயற்கையான நமக்கான ஒரு கான்கிரீட் உலகம் அப்படிங்கிறது உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகே, அது நமக்கு சேஃப் ஜோனாக இருக்கிற ஃபைன். இந்த இடத்துல பிற உயிரினங்கள் இன்னும் தப்பி பிழைத்து இருக்குது. அதோட எக்கோசிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ணாமல் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை. அது வந்து கன்ஸ்ட்ரக்டான இருக்கு, சஸ்டெயின் ஆகாது. அடிப்படையில் அது வந்து சஸ்டெயின் ஆகாது, பயோஸ்பியரை உடைத்து விடும். இந்த பயோஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் பிறகு ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படுகின்றது. இந்த பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்திருக்கக்கூடிய உயிரினம் தான் இருந்துச்சு. அந்த உயிரினங்களுக்கு பின்பாக தாவரங்கள்லாம் வந்ததுக்கு பின்பாக ஆக்சிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் வந்ததுக்கு ஆக்சிஜன் அது வெளியேற்றினதுக்கு பின்பாக இந்த பூமியில் ஆக்சிஜன் வந்தது காரணமாக அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் எவாலாச்சு. அப்போ இந்த பூமியினுடைய வெதர் பேட்டர்ன்லேருந்து இதனுடைய அமைப்பு முறையை வந்து உருவாக்குனதுலேருந்து பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுத்துக்குமே பங்கு இருக்குது. இந்த பயோஸ்பியரை பேலன்ஸாக இப்படி வைத்திருப்பதிலும் இந்த இரண்டு அம்சங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான பணி அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து கயா தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ பேசிக்காக இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நம்மளுடைய செயல்பாடுகள் உயிரினுக்கு ஆபத்தாக இருக்குது. நான் சொன்னேன்ல 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி அவங்களுடைய சர்வே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் 60% உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து விடுங்கிறாங்க. எங்கே போகும்? அவ்வளோ எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். அது மீண்டும் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள், பறவைகள் இனங்கள் இதெல்லாம் இனிமேல் பார்க்க மாட்டேங்க. இப்போவுமே பாருங்கள், நம்ம கிராமத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம நிறைய பார்க்குறது இல்லையே. ஆமாம், நான் சின்ன வயசில் வந்துட்டு நிறைய ஊரை விட்டு கேட்டிருக்கேன். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்பு காடுகள்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த காப்பு காடுகளே கிடையாது, நரி கிடையாது.
சார் இந்த வேடந்தாங்கல்ல பறவைகள்லாம் வருது, வெளிநாட்டு பறவைகள்லாம் இப்போ சமீபத்தில் செய்திகள் பெருசாக பார்க்குற மாதிரி எனக்கும் தெரியல. அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆயில் ஸ்பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடலாமைகள் வருது. கடலாமையோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. ஒன்று எவ்வளோ கடலாமைகள் இப்போ எங்கே வரப்போது, இந்த எக்கோசிஸ்டம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்ல, இப்போ அது எங்கே வந்து முட்டை போடும்? அந்த இனமே அப்படியே அந்த இதில் அழிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், அது வந்து வேற எங்கேயாச்சும் வேறு இடத்துக்கு போகும். இல்லை அதில் ஏற்கனவே வரும்போது போட்டில் மாட்டி சாகக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்குது. வந்துட்டு அந்த அது முட்டை போடுறோம், அது வாழ்விடம்ங்கிறது போயிடுச்சு. அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது, அது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஜப்பானில் இப்படி தானே லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. ஆமாம், ஆர்டிக் பகுதியில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கரடிகள் வந்துட்டு அதுக்கு தேவையான மீன் கிடைக்காதனால செத்து போகுது. ஸோ அப்போ அது என்னென்னா ஒன்று சார்ந்து இருக்குது. அப்போ ஒரு உயிரினம் எக்ஸ்டென்ட் ஆச்சுன்னா இன்னொரு உயிரினம் அழியும். அப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 60% உயிரினங்களுடைய எக்கோசிஸ்டம் டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ அது இல்லாமல் போகும். இதுவே 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 90% உயிரினங்கள் அப்படிங்கிறது அதனோட எக்கோசிஸ்டத்தை டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ இல்லாமல் போகும். கல்டிவேஷன் இருக்காது, மரம் இருக்காது, பறவைகளுக்கு பெரிய ஆபத்து இருக்கும். 60% உயிரினங்கள் இருக்காது. இது பிளான்ஸ் எப்படி சர்வே ஆகுங்கிறது கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அட்மாஸ்பியரில் 420 ppm இப்போ இருக்குது கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும். 420 parts per million ppm சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ppmல இது நாள் வரைக்கும் இந்த செடிகள்லாம் பார்த்ததே கிடையாது. இதுலேயே அது எப்படி தப்பி பழச்சி வாழ்ந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இப்பவுமே வந்து பூ பூக்கிற காலம் மாறுதுங்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட பூ பூக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பதிவுகள் நமக்கு வந்து இதில் இருக்குது. இந்த 420ங்கிறது இன்னொரு 20-30 வருஷத்தில் 450,000, 20 மில்லியன் வருஷத்துல இல்லாதக்கான ஒரு அளவு. அதுல வந்து செடி வளருமா, பூக்குமா என்னங்கிற கேள்வி இருக்கு. அப்போ இங்க உயிரினங்கள் அப்படிங்கும் போது வந்துட்டு வெறும் இந்த பறவைகள், மேமல்ஸ் இது மட்டும் அல்ல, சாதாரண இருக்கக்கூடிய செடி, புல் பூண்டு வகைகள் முதற்கொண்டு இவை என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. இந்த அசஸ்மெண்ட் ஸ்டடியே கிடையாது. இந்த பயோடைவர்சிட்டி நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது குறித்தான வந்து ஆய்வுகள் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் அந்த ஒரு அமைப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெடிசியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் தான் ஃபாரஸ்ட்டாக வந்து மாறிடும், முள்காடுகளாக மாறிடுங்கிறாங்க. இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளுடைய தன்மை மாறும். காடுகளில் இனிமேல் அதிகமான காட்டு தீகளை நம்ம வந்து பார்ப்போம். நிறையா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை பார்ப்போம். காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து வரும். அதுலேருந்து ஜூனாரிக் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இனிமேல் இருக்கும். வெக்டர் பார்ன் டிசீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கணும். சார், இப்போ இந்த தென் மாவட்ட இப்போ வெள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வடிஞ்சிருது, சரியாயிருது எல்லாம். அதுக்கப்புறம் டிசீஸ் வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வெக்டர் பார்ன் டிசீஸ் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு அப்படிங்கிறது இருக்குது. தொற்று வியாதிகள், கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது இருக்குது. சேத்து புண்ணு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா கழிவுகளோடு சேர்ந்து வரக்கூடிய நீர் இருக்குங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ தொற்று நோய்கள் அப்படிங்கிறது அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை வெள்ளத்தில் முடிஞ்ச உடனே பெரும்பாலும் செய்திகள் அவ்வளோவா வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங்கோ, கட்டியோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ இது மாதிரி தொற்று வியாதிகள் வந்து அதிகரிக்கும். ஆமாம், அதிகரிக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அதனால தான் பீரியடிக்கலாக போயிட்டு மக்களுக்கு வந்து அது கொடுக்குற வேலையுமே அது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க. இந்த இது பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்குது. அது உண்மை தான். நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஆயில் ஸ்பில் அந்த சார்ந்து கொடுப்பதில் அவங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை. ஏன்னா அது அந்த இதில் தோல் எல்லாம் வந்து நிறைய தோல் வியாதிகள் வந்து உண்டாக்கும். அது சுவாசிப்பதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரீஜனிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது சார்ந்து இருக்கக்கூடிய உடல் ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். விளைநிலங்கள், அதாவது உங்களுக்கு விளைவிக்கிற இடங்கள், அந்த நிலங்கள், இதுக்கப்புறம் தன்மைகள் எதுவும் மாறும்னு நினைக்கிறீங்களா இந்த வெள்ளத்துக்கு அப்புறம்? என்னென்னா நம்மளோட டாப் சாயிலினுடைய தன்மையை வந்துட்டு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பிகாஸ் ஆஃப் இந்த குளோபல் வார்மிங் காரணமாக டாப் சாயில் ஏற்கனவே அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த ஆர்கானிக் தன்மையை வந்து அது வந்து இழந்துருச்சு அப்படிங்கிற. நிறைய தண்ணியை உள்வாங்காமல் போனதுக்கான ஒரு காரணமாகவும் இதுவும் இருக்கலாம். ஏன் ஸ்டாக்னட் ஆகுது தண்ணி,
உள்ளே போயிருக்கணும்ல. சென்னையில் வந்துட்டு கான்கிரீட் இருக்குது, அங்கே ரோடு இருக்குது, தண்ணி உள்ளே போகாதுங்கிற நியாயமாக இருக்குது. ஆனால் அந்த பகுதியில் வந்து ஏன் நடக்குது? அப்போ டாப் சாயில் என்ன நடந்திருக்கு? ஏன் தண்ணி அவ்வளோ ஸ்டாக்னட் ஆகுது? நிறையா மழை பெஞ்சுது, அதனால் டக்குன்னு வருது, உடனே உள்வாங்காது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது இயல்பாக இருக்கக்கூடிய சில இடங்கள்ல வந்து உள்வாங்கி போகணும்ல, அந்த மாதிரி நடக்காத இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் ஸ்டாக்னட் ஆகும்? அப்போ இதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. ஏற்கனவே இன்னொரு ஆய்வு என்ன சொல்லலாம், டாப் சாயிலுடைய தன்மை வந்து மாறிடுச்சு, அதனுடைய ஆர்கானிக் தன்மை, அதனுடைய தன்மை இயல்பு தன்மைகளும் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ இது குறித்தான மேலும் கடுமையான ஆய்வுகள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி சார். நன்றி சார்.